heart is fading. Your journey is ending. You tell me you'll never come again. My heart is heavy from holding so tightly to only your memory remains. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கிதமிழா. இன்னைக்கு நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஃபைனலாக என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆமாங்க, நான் DJI Mavic மினி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த Mavic மினி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆஃப்லைனில் ஏதாச்சும் கடைகள் போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, இந்தியாவிலலாம் ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது, யூஎஸ்லேருந்து துபாயிலேருந்து ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணலாம், யாராவது வந்தால் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் யாருமே இந்த கொரோனானால நமக்கு வரவும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெறித்தனமாக இந்த ட்ரோனை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நேற்று அமேசான் கிரியேட் இண்டியன் டே ஃபெஸ்டிவலில் இந்த ட்ரோன் திடீர்னு சொல்லி ஸ்டாக் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி நேற்று ஆர்டர் பண்ணேன். ஒரு 12 hours 13 hours பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான் இந்த DJI Mavic மினி நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த DJI Mavic மினியோட ஃப்ளைட் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம Mavic மினியோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இதுதான் நமக்கு Mavic மினி ஸ்டாண்ட் அலோன் கிட்டோட ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃப்ளை மோர் காம்போ கிடைக்கல. ஸோ இது ஸ்டாண்ட் அலோன் கிட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வெயிட் 249 கிராம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 249 கிராம்ஸோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 கிராம்ஸ் மேலே இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும், ட்ரோன் லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் 249 கிராம்ஸ்னால உங்களுக்கு எந்த லைசன்ஸும் தேவைப்படாது. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 33,000 ரூபா கிட்ட ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அமேசான் சேலில் ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரோன் இருக்கு. அது பக்கத்தில் நமக்கு ட்ரோனோட ரிமோட் கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ நான் ஒருவேளை ஃப்ளை மோர் காம்போ வாங்கியிருந்தா எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் எனக்கு ஃப்ளை மோர் காம்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைக்கல. ஸோ நான் ஸ்டாண்ட் அலோன் கிட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரோன் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு OnePlus ஃபோனோட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு iPhone SEயோட கூட சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ட்ரோனுங்க. ஸோ அற்புதமான சைஸ். அப்புறம் வெயிட் சுத்தமாக இல்லை. ஸோ 249 கிராம்ஸ் தான். ஸோ ட்ரோன் சுத்தமாக நமக்கு வெயிட்டாகவே தெரில அப்படின்னு சொல்லலாம். அதை பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ரிமோட் கண்ட்ரோலர். ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் பாக்ஸில் நமக்கு ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோன் நீங்கள் இந்த மைக்ரோ USB கேபிள் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு ப்ரொப்பலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த விங்ஸ் உடஞ்சு போச்சுன்னா இந்த விங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விங்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நமக்கு சில கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் ரிமோட்ல நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நமக்கு சில ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் படிக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மேனுவலை கண்டிப்பாக படிக்க போகிறேன். பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோனுக்கு கண்டிப்பாக இந்த சாண்டிஸ்க் SD கார்டு தேவை. ஸோ இது சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் 128GB SD கார்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரோன் செட்டப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆப்வியஸ்லி நம்ம ரிமோட் கண்ட்ரோல் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கிழிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கிழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நமக்கு ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆண்டனாஸ் நம்ம எடுக்கணும். ஆண்டனாஸை எடுத்து நம்ம ஒரு கரெக்டான டைரக்ஷனில் வச்சிடலாம். அதாவது சிக்னல் கரெக்டாக ட்ரோன் ரீச் ஆகணும். அதுக்கு நம்ம ஆண்டனாஸ் கரெக்டாக வைக்கணும். அப்புறம் கீழே நம்மளுக்கு ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டர்ஸ் இப்போ நம்ம வெளியில எடுக்கலாம். ஸோ ஹோல்டர்ஸ் வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். உள்ள நமக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாய்ஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துட்டு மேலே நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணி டைட் பண்ணணும். ஸோ இப்போ ஜாய்ஸ்டிக்ஸ் எடுத்துட்டு மேலே பிளேஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணலாம்.
ஸோ மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து டைட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம கரெக்டாக வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம். எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த 3 கேபிள் வந்து இருந்துச்சு. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஎஸ்பி டைப் சினா டைப் சி கேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க, மைக்ரோ யூஎஸ்பினா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆப்பிளோட லைட்னிங் கனெக்டர்னா லைட்னிங் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு OnePlus 70 வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு யூஎஸ்பி டைப் சி இருக்கிறதுனால யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து நம்ம அந்த கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டைப் சி வந்து இந்த சைடு கரெக்டாக வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் ஆப்பிளாக இருந்தாலும். ஸோ எதுலேயும் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து எடுக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் DJI Fly ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ரிமோட் வந்து ஆன் பண்ணியாச்சு. 2 பாயிண்ட் பேட்டரி வந்து நமக்கு இருக்குது. ஆக்சுவலி 3 பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ அந்த ஃப்ளை ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகும். நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து அப்டேட் வந்து ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து டுட்டோரியல் எல்லாமே வந்து பார்க்கணும்னா அந்த டுட்டோரியல் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நார்மலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக லாகின் வந்து பண்ணணும். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து உங்களோட ஃப்ளைட் டைம்ஸ் எல்லா அப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியாது. அப்புறம் ஃப்ளைட்டை வந்து உங்களால் ஆக்டிவேட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் லாகின் வந்து முடிச்சிட்டேன். லாகின் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம கனெக்ட் வந்து பண்ணோம். ஸோ இப்போ ஏர்கிராஃப்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம பேரிங் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கணும். ஸோ பிரிக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்க 2 விங்ஸ் வந்து பிரிங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க 2 விங்ஸ் வந்து நமக்கு பிரிங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. என்னோட ஸ்மார்ட் ஃபோனோட இந்த ட்ரோன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருச்சுல. ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ட்ரோன் வந்து நமக்கு சின்னதாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா விங்ஸும் வந்து பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் அப்புறம் மெமரி கார்டு கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்துருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட். ஸோ அங்கே வந்து நீங்கள் பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேட்டரி வந்து மாற்றிக்கலாம். கீழே வந்து நமக்கு மைக்ரோ எஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரோ எஸ்பி போர்ட்டை தான் நீங்கள் வந்து பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டுக்கு ஸோ நான் வாங்கின சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீமோட மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போடலாம். ஸோ இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இல்லை. நீங்கள் வந்து மெமரி கார்டை மறந்துட்டிங்கன்னா உங்களால் எடுத்த வீடியோஸ் எதுவுமே வந்து ஸ்டோர் வந்து பண்ண முடியாது. அதே சமயத்தில் கீழே வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு கிம்பிளுக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா ப்ரொடெக்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கிம்பிளுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், கேமராக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஆன் பட்டன் இருக்குது. ஸோ அந்த ஆன் ஸ்விட்சை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரோன் வந்து ஆன் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிம்பிள் எல்லாமே பொசிஷனுக்கு வருது. அப்புறம் ப்ரொப்பலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக பொசிஷனுக்கு வந்து எடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் வந்து பண்ணியாச்சு. பின்னாடி நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷனுக்கு வந்து ரெடி வந்து பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கனெக்ஷன் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சுத்தமாக வந்து நம்ம எதுவுமே வந்து கஷ்டப்படல. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ட்ரோன் ஆன் பண்ணோன்னே நமக்கு வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்னபடி உங்கள் ட்ரோன் வந்து நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகின் அக்கௌண்ட்டோட இந்த ட்ரோன் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி பைண்ட் வந்து ஆகும். ஸோ பைண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரோன் வந்து பறக்க வைக்க முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸ் தான். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது ட்ரோனோட சாஃப்ட்வேர் அப்புறம் பேட்டரியோட சாஃப்ட்வேர் எல்லாமே இங்கே வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ நான் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ ஃப்ளை அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ட்ரோன் வந்து எப்படி பறக்க விடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ட்ரோன் வந்து டேக் ஆஃப் வந்து ஆகும். ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் போதும். நம்ம வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வியூ வந்து நமக்கு தெரியும். ஸோ ட்ரோன் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து பறக்க போகுது. ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரோனுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். இத்தனோண்டு ட்ரோனில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு கனவு ட்ரோன் வந்து வாங்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இந்த மேவிக் மினி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரோனை எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பட்டன் இருக்கு. ரெக்கார்ட் பட்டன் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் வந்து டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அந்த டேக் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டேக் ஆஃப் வந்து ஆயிடும். ஸோ முன்னாடி இருக்கிறது வந்து ரிமோட் கண்ட்ரோலோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரோனில் ஆக்சுவலாக கேப்சர் ஆகிற ஃபுட்டேஜ் வந்து நான் பின்னாடி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமோட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுமோ கீழே வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. பின்னாடி வந்து ட்ரோன் வந்து என்ன பார்க்குதோ அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் வந்து அப்படியே நான் வந்து பின்னாடி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு பீச்சில் வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது செம்ம விண்டுங்க. பயங்கரமாக வந்து காற்று இருந்துச்சு. அவ்வளோ காற்று இருந்தால் கூட நமக்கு வந்து ட்ரோனில் வந்து எவ்வளோ ஸ்டேபிளைஸ்டாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 முக்கியமான மோட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட், அப்புறம் வந்து நமக்கு சினிமேட்டிக் மோட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து எஸ் மோட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ எஸ் மோட் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மேலேயும் போகும் கீழே வந்து போகும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் கூட ட்ரோனோட ஃபுட்டேஜ் பாருங்கள் எவ்வளோ ஸ்டேபிளைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிம்பிள் இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து விண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து வார்னிங்ஸ் வந்து கொடுத்தது, விண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக பீச்சில் வந்து விண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். அதே சமயத்தில் மேலே வந்து நமக்கு சினிமேட்டிக் மோட் வந்துருக்கு. ஸோ அந்த கீழே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சி மோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு சினிமேட்டிக் மோட். சினிமேட்டிக் மோட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமேட்டிக் மோட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து போகும். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ ட்ரோன்ஸில் எல்லாத்தையும் நமக்கு வந்து சினிமேட்டிக் மோட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சினிமேட்டிக் மோட் வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ எந்த விதமான ஷேக் எதுவுமே வந்து இருக்காது. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா விண்ட் வார்னிங் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹையாக வந்து பறக்க வைக்கிறது கண்டிப்பாக சேஃப் வந்து இல்லை. ஏன்னா காற்று வந்து பயங்கரமாக வந்து அடிக்குது. ஸோ 249 கிராம்ஸ் தான் நமக்கு வந்து இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஸ்டெடியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து சுத்தமாக வெயிட் இல்லாதனால நமக்கு வந்து அடிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து நடக்காது. அதனால தான் நமக்கு வந்து வார்னிங் வந்து முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் கீழே வந்து டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் 90 டிகிரிஸ் டில்ட் வந்து பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஷாட் வந்து நீங்கள் எடுக்கலாம். கேமராஸ் வந்து உங்களால் வந்து ரொட்டேட்டும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரோனோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களால் வந்து அனுப்ப முடியும். ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரெமண்டஸான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இங்கே இருந்துட்டு என்னால் வந்து 4 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ரேஞ்ச் இந்த ட்ரோனை வந்து என்னால் விட முடியும். ஸோ அந்த 4 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக என்னோட ஸ்மார்ட் ஃபோன் வியூரை யூஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து நான் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து நமக்கு 4 கிலோமீட்டர்லேருந்து ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து எங்கே விட்டீங்களோ அந்த இடத்துக்கு வந்து ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ சூப்பரான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். 4 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேற லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து கேமராஸ் வந்து டில்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரொட்டேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்க ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு திருவான்மையூர் பீச்சில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ பீச் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், விண்டு வந்து பயங்கரமாக இருக்குங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளோ விண்டு இருக்குது அப்படின்னு வந்து சத்தியமாக வந்து தெரில. ஸோ நம்மளுக்கு வந்து நான் சொன்னபடி நீங்கள் வந்து 4 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து போகலாம். அதாவது ஐடியல் கண்டிஷன்ஸ். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் விண்டாக இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் வந்து எடுக்க வேணாம். ஆனால் விண்ட்லாம் நமக்கு வந்து இவ்வளோ விண்டு இல்லைனா உங்களால் வந்து 4 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து போக முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரோன் வந்து நான் நிற்கிற இடத்துல இருந்து இப்போ நம்ம ஒரு 35 இல்லாட்டி ஒரு 40 மீட்டர்ஸ்க்கு எதில் நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுட்டேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து நமக்கு 2.7K எடுத்த ஃபுட்டேஜ். ஸோ மேவிக் மினி 1ல் வந்து நமக்கு 4K வந்து கொடுக்கல. ஃபுல்லாக வந்து ஒரு 2.7K எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ட்ரோனோட ஃபுட்டேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரோனுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணணும்னா இந்த வீடியோ வந்து 1 hour மேலே வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து மீதி ஃபீச்சர்ஸை பற்றியும் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ட்ரோன் வந்து ட்ராவல் பண்ணும். பின்னாடி வந்து வரும், முன்னாடி வந்து போகும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் இந்த ட்ரோன் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து போகும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் கூட நமக்கு வந்து ஹைட் வந்து போகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 5 மீட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ 5 மீட்டர்ஸில் இருக்கும் போதே நமக்கு வந்து இவ்வளோ ஹைட்டாக வந்து தெரியுது. ஸோ ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லாம் போனால் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து நினச்சி பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 10 மீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோம். ஸோ 10 மீட்டர்ஸ் அப்படியே வந்து நம்ம ஒரு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம 15 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் போகிறோம். இன்றைக்கி வந்து விண்ட் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் விண்ட் இல்லைனா உங்களால் வந்து 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் கூட நம்மளால் வந்து போக முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்காக நிறையா ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள். Is fading. Your journey is ending. You tell me you'll never come again. My heart is heavy from holding so tightly.